ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். நாம் ஒரு ஜோக் கேட்டிருப்போம். ஒருத்தர் வந்து ஒய்ஃபை எப்போ பாரு குத்த சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் முட்டை போட சொன்னோடனே அவங்க ஆம்லேட் போட்டிருக்காங்க. இது அவிக்க வேண்டிய முட்டை ஏன் ஆம்லேட் போட்டேன்னு கேட்பார். அடுத்த நாள் வந்து அவங்க அவிச்சிருப்பாங்க. இது ஆம்லேட் போட வேண்டிய முட்டை ஏன் அவிச்சேன். 3வது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முட்டையை அவிச்சிட்டு ஒரு முட்டையை ஆம்லேட் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து அவர் கேட்பார், ஏன் அவிக்க வேண்டிய முட்டையை ஆம்லேட் போட வேண்டிய முட்டையை அவிச்ச அப்படின்னு கேட்பார். அதாவது குத்தம் சொல்லணுன்னே அப்படின்னே சில பேர் இருப்பாங்க. நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணாலும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணாதவங்கன்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை. அக்பரோட அவையில் வந்து பீர்பாலை பார்த்து நிறைய பேர் பொறாமப்பட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க முன்னாடி பீர்பால் எவ்வளோ தனித்திறமை வாய்ந்தவர் அப்படின்றதுக்காக அக்பர் ஒரு கேள்வி கேட்குறாரு. எத்தனை காக்கா எத்தனை இருக்குது நம்ம நாட்டில் அப்படின்னு கேட்டோன்னே எல்லாரும் திருன்னு முழிக்கிறாங்க. எத்தனை ஆறு எத்தனை குளம்னா நம்மளுக்கு தெரியும். இவர் என்ன திடீர்னு காக்கா எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாரு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேட்குறப்போ யாருக்கும் பதில் தெரியல. கடைசி வந்து பீர்பாலோட டர்ன் வந்தோடனே பீர்பால் வந்து ஒரு நம்பர் சொல்கிறார். 1,90,888 ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறார். சொன்ன உடனே அங்கே இருந்த மக்கள், அதாவது அந்த மந்திரிகள் யாரெல்லாம் இவர் மேலே பொறாமப்பட்டாங்களோ அதில் வந்து இருக்கிறவங்கெல்லாம் பயங்கர கோவம். இவர் எங்கே போய் எண்ணி பார்த்துட்டு வந்தாரா அப்படின்னு உள்ள சலசலப்பு. அதில் ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டிருக்காரு, இதை விட எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை, அவங்களோட சொந்தக்காரவங்க அடுத்த நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்திருப்பாங்க. அதாவது காக்காவோட சொந்தக்காரங்க வந்திருக்குங்க, அதனால அவங்களுக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இப்போ இன்னொரு அறிவாளி எந்திரிச்சு கேட்டிருக்காரு, ஒரு வேளை எண்ணிக்கை கம்மியாக இருந்ததுன்னா இவங்க எல்லாரும் அவங்க சொந்தக்காரங்க வேறு யாராவது வேறு நாட்டில் இருந்திருந்தாங்கன்னா அவங்கள பார்க்க போயிருப்பாங்க அப்படின்னாராம். ஸோ என்ன கேள்வி கேட்டாலும் இவர் வந்து பதில் சொல்லணுன்ற தெளிவோடு இருக்கார். ஆனால் கேள்வி கேட்குறவங்க வந்து சரி இவர் சமாளிச்சிருவாரே, அதை சமாளிக்க முடியாமல் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினச்சி ட்ரை பண்ணி நோஸ்கட் தான் வாங்கினாங்க. ஸோ இது வந்து நம்ம நோஸ்கட் கொடுக்கறதுக்காக சொல்கிறது கிடையாது, சாமர்த்தியமாக பேசுகிறது. ஆனால் இதில் வந்து சமாளிப்பு கிடையாது, முட்டாள்தனமும் கிடையாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி எவ்வளோ தெளிவாக அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்றது. நம்ம சொன்னது வந்து எப்படி கம்ப்ளைண்ட் மாஸ்டர்ஸ் எப்போ பாரு குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த காலத்தில் அக்பர் அவையிலையும் இருந்திருக்காங்க. பட் அவங்களெல்லாம் எவ்வளோ அழகாக இவர் ஹேண்டில் பண்ணியிருக்காருன்றதை சொல்கிறதுக்கான பதிவு தான் இது. ஸோ நாமளும் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் கற்றுக்கிட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதனால் டென்ஷன்லாம் ஆகாமல் அதை எவ்வளோ சாமர்த்தியமாக சமாளிக்கணுமோ சமாளித்து நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். தேங்க்யூ.